ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெல்லம் போட்டு அதிரசம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு துணியில் உணர்த்திட்டு வடிகட்டி எடுத்து மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்சி சலித்து எடுத்துக்கோங்க மாவை. அதில் தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஒரு கிலோ பச்சரிசிக்கு நான் ஒரு 600 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணியை சேர்த்து அதில் நல்லா வெல்லம் கரையட்டும். வெல்லம் கரைஞ்ச உடனே பாகு காய்ச்சத்துக்கு முன்னாடி அதை ஒரு வாட்டி நம்ம வடிகட்டிக்குவோம். வடிகட்டினா அதில் இருக்கிற தூசி மண்ணெலாம் இருக்கும். அதெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு திருப்பி அதே எண்ணத்துலேயே ஊற்றி பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடுங்க. நல்லா பாகு காய்ச்சணும். காய்ச்சும்போது அதை ஒரு தண்ணியில் அதை சொட்டினீங்கன்னா அந்த பாகு திரண்டு உருண்டையாக வரும், நம்ம பிடிக்கிற அளவுக்கு. அதுதான் பாகு பதம். இந்த பதம் போதும். இப்போ நம்ம அரைச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகை ஊற்றி நல்லா கிளறுங்க. நான் மத்து வச்சு தான் கிளறுவேன். மத்தை திருப்பி அந்த அடிபாகத்தால் கிளறுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அந்த வெள்ளைப்பாகு எல்லா மாவுலேயும் கலக்கும். தேவைப்பட்டால் வெள்ளைப்பாகை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. வெள்ளைப்பாகு எக்ஸ்ட்ரா காய்ச்சி வச்சுட்டா பரவாயில்ல. ஆனால் அந்த பத்தாக போகக்கூடாது. இதான் அதிரசத்துக்கான பதம். இதை நல்லா கிளறி எல்லா இடமும் நல்லா அழகாக கிளறி அதை ஒரு நாள் வச்சுட்டு அந்த திக்காயிடும். 2 நாள் கூட வச்சுருக்கலாம். அந்த பிடிக்கிற எடுத்து தட்டுற அளவுக்கு இருக்கணும். ஆனால் எனக்கு மறுநாளே பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு, உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக கிளறினதுனால கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிடிச்சா ஈஸியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் தளன்னு இருந்ததுன்னா இன்னொரு நாள் வைக்கிற மாதிரி ஆகிடும். அதை ஒரு பாலித்தீன் கவரில் நல்லா தட்டிட்டு வானலில் எண்ணெய் வச்சு நல்லா எண்ணெய் சூடானவுடனே அதில் ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. மாவு நல்லா நம்ம தட்டுற பதத்துக்கு இருக்குது. ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா தட்டி எடுக்கிறதுக்கு. அதிரசம் நல்லா வெந்துட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு
நான் ஒரு வட்டா மாதிரி எண்ணெய் எடுத்து அதாலே லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் அந்த எண்ணெய்லாம் வடிஞ்சிடும். அது மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு எல்லா மாவையும் அதிரசம் சுட்டு வச்சாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.